இதற்குரிய ஜிஆர்டி ஹோட்டல்ஸினுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற அன்புக்கு சகோதரர் விக்ரம் கோட்டா மற்றும் பொது மேலாளர்கள் மற்றும் பல்வேறு இந்த சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டிருக்கிற பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய சென்னையில் இருக்கிற நம்முடைய பத்திரிகை நண்பர்களை கூட்டம் அந்த மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதிலே புதுச்சேரி அரசு பெருமை கொள்கிறது. சுற்றுலாத்துறை உங்களையெல்லாம் வணங்கி வரவேற்கிறது. புதுச்சேரி நீங்கள் நிறைய இவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது லோன்லி பிளாட் என்ற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த பத்திரிகை நிறுவனம் உலக அளவில் வந்து ஒரு ஆய்வு நடத்திய போது 25வது ஆண்டில் எந்த நகருக்கு உலகத்தில் இருக்க எந்த நகருக்கு நீங்கள் விரும்பி செல்ல போகிறீர்கள் என்று ஒரு பெரிய ஆய்வை நடத்திய போது அது புதுச்சேரி 2வது இடத்தில் பிடித்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. ரெண்டு விஷயம் வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறது எப்படின்னாக்கா இது முதலிடத்தில் பிடித்திருக்கிறது நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் முதலிடத்தில் பிடித்தது வந்து பிரான்ஸில் இருக்கிற துலூஸ் என்ற நகரம். ஸோ பொதுவாகவே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, ஹைதராபாத் இருக்கிறவங்களுக்கு, பெங்களூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து புதுச்சேரி அது எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃப்ரெஞ்சு மாநிலம். அதாவது ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இது வந்து விண்டோ ஆஃப் ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் இருக்கிற ஒரு சிட்டி ஃபஸ்ட்டுன்னா அது ஈக்குவலாக இருக்கிற ஃப்ரெஞ்சு கண்ட்ரியில் ரூலில் இருந்த ஒரு 300 இயர்ஸ் ரூலிங்கில் இருந்த பாண்டிச்சேரியும் வந்து செகண்ட் சொல்ல முடியாது. இட் இஸ் ஈக்குவல். ஸோ வி ப்ரௌட்லி சே தட் இட் இஸ் நம்பர் 1, ஈக்குவல் டு நம்பர் 1. லாஜிக்கலி ஐ எம் ஜஸ்ட் கிளைமிங் தட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல்சோ. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுச்சேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது புதுச்சேரியினுடைய நகர அமைப்பு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நகரங்கள் வந்து எவ்வளோ சிறப்பாக அமைக்கப்படும் தெரியும். ஒரு ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும், ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் சொல்லுவாங்க. அதே போல் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு பீச். பீச்ன்றது இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அதை அனுபவிக்காத ஆளே இருக்க முடியாது. பீச் போனால் உங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பஸ்ட் அவுட், ஒரு பைசா செலவெல்லாம் பஸ்ட் அவுட் ஆகிற பஸ்ட் அவுட் ஆகிற இடம் ஒரே இடம் பீச் தான். ஸோ அந்த பீச்சை நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான் எங்களுக்கு அந்த பீச்சில் போய் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வந்து பாண்டிச்சேரி டூரிசம் வந்து ஒரு 5 இடத்துல பீச்சை டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம விக்ரம் கோட்டா சொன்ன மாதிரி ப்ளூ ஃப்ளாக் பீச் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென்மார்க்லேருந்து ஒரு கண்ட்ரி வந்து அவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்தியாவில் 10 இடத்த வந்து செலக்ட் பண்ணாங்க. அதில் பாண்டிச்சேரி வந்து என்னுடைய வீராம்பட்டம் பீச் வந்து ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச். ப்ளூ ஃப்ளாக் பீச் என்னென்னு சொன்னால் சாரில் சொன்ன மாதிரி வந்து ஒரு சஸ்டைனபிள் டூரிசம் மட்டும் இல்லாமல் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ, சேஃப், காம், எந்தவித அசல் இல்லாத ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் வரக்கூடிய இடமா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அந்த இடத்த கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆடிட் வந்துச்சு. அது இல்லாமல் நீங்கள் அநேகமாக வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷனில் பார்ப்பீங்க, பாண்டிச்சேரியில் வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் வந்து, அதாவது ஒரு 200 ஆண்டு காலம் 300 ஆண்டு காலம் இருந்த பில்டிங்லாம் எவ்வளோ அழகான பில்டிங்ன்றதை நீங்கள் நேராக பார்த்தா தான் அனுபவிக்க முடியும். இப்போ கூட நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபேமஸாக 150 வருடத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கலவை கல்லூரி என்று சொல்லக்கூடிய வந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்டிடத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை நாங்கள் திருப்பி ரெஸ்டோர் பண்ணி நாளைக்கு பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து வஉசி பள்ளியை வந்து பண்ணியிருக்கோம். அதே மேரி பில்டிங், பீச்சில் இருக்கிற மேரி பில்டிங், இது அதே மாதிரி கலோனியல் பில்டிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ஒரு 100 பில்டிங்ஸ் அதை வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்ஸில் வந்து அதை அப்படியே ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற கிரெடிட்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதிர்ஷ்டத்தில் வந்ததா. இப்போ நாங்கள் சொல்கிறது, நாங்கள் இந்திய உலகத்திலேயே புதுச்சேரி வந்து நம்பர் 1 பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் அதிர்ஷ்டத்தில் வந்திருக்கலாம், ஃப்ளூக்கில் வந்திருக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. எப்படி நம்ம சஸ்டைனபிள்ன்ற வார்த்தையை நாங்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி சஸ்டைனபிள்ன்ற தொடர்ந்து புதுச்சேரி இந்த சுற்றுலாத்துறையில் முதல் இடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவின்றதுக்கு நான் 2-3 உதாரணங்கள் டேட்டா பேஸ் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து கொரோனாவுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் வந்து டூரிசம் வந்து ஒரு பெரிய ரிவர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. பெரிய அளவில் சுற்றுலா குறைஞ்சது. ஆனால் புதுச்சேரியில் மட்டும் குறையவே இல்லை. நாங்கள் தைரியமாக புதுச்சேரி மக்கள் வந்து சுற்றுலா, அதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு நாங்கள் தைரியமாக எல்லோரையும் வர வச்சதில் எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டூரிசம் பார்த்தா எங்களுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு வந்து, அதுவும் சென்ற வருடம் வந்து என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் மக்கள், உள்ளூர் மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து ஒரு புதுச்சேரி என்பது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊராக இருக்குது.
அதுவும் குறிப்பாக கர்நாடகா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள், இவங்க அத்தனை பேருக்கும் வந்து நாங்கள் ஒரு தொடர்ந்து புதுச்சேரியில் வந்து ஒரு நல்ல வசதியான இடம், அமைதியான இடம், ஒரு கலாச்சார ஒரு பரிவர்த்தனைக்கு உகந்த இடம். இவங்க ஒரு நம்ம ஆஷா சொன்ன மாதிரி வந்து பொதுவாக வந்து ஃபீல் அட் ஹோம்ன்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபீல் அட், நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருமா? பல இடத்துல வராது. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு வந்து ஏதாவது புது ஊரில் போய் புது வீட்டில் போய் தாங்கன்னா தூக்கமே வராது. ஆனால் எங்கள் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். ஏன்னா எவ்ரிபடி ஃபீல் தட் இட் இஸ் தேர் ஓன் ஃபீல் அட் ஹோம் சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து பல ஸ்டேட் இருக்குது, 29 ஸ்டேட் இருக்குது. இந்த 29 ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க. நீங்கள் 29 ஸ்டேட்டில் இருக்கிறவங்களையும் ஒரு இடத்துல இந்தியாவில் எங்கேயாவது பார்க்க முடியும்னா அது அநேகமாக புதுச்சேரியாக தான் இருக்க முடியும். எல்லா இடமே எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டே வந்து 4 லாங்குவேஜ் இருக்குது. தெலுங்கு மொழி பேசுகிற யானம் இருக்குது, மலையாள மொழி பேசுகிற மாஹி இருக்குது, தமிழ் பேசுகிற புதுச்சேரி காரைக்கால் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து சந்திரநாகுன்ற ஒரு ஊரும் வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் இருந்தது, அவங்க வெஸ்ட் பெங்காலோட சேர்ந்துட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து பல தரப்பு மக்கள், குறிப்பாக நார்த் இந்தியன்ஸு எல்லாருமே வந்து அங்கே இருக்கும்போது நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நேரு ஸ்ட்ரீட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான தெருவில் போகும்போது எல்லா லாங்குவேஜும் நீங்கள் கேட்கலாம், எந்த லாங்குவேஜ்லையும் வழி கேட்கலாம். பொதுவாக வெளியூருக்கு போனால் நம்ம வந்து வழி கேட்குறது பெரிய தங்கடமாக இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ், அதுவும் குறிப்பாக சென்னை பற்றி சொல்லும்போது லெஃப்ட்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே இருக்காது. எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் உங்களுக்கு வந்து வழி காட்டுறதுக்கு வந்து அது ஃப்ரெண்ட்லி டூரிசம் சொல்லக்கூது நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம். அந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு அட்மாஸ்ஃபியர், ஒரு கன்ஜினியல் அட்மாஸ்ஃபியர். நாங்கள் சொல்கிறதே லெஷர், இது எந்த விதமாக நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்ரா போகிறீங்க, தாஜ்மஹால் பார்க்குறீங்க, அது வந்து ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3 தடவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்த நீங்கள் போவீங்களான்னு தெரியாது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரையில் திருப்பி திருப்பி வரணும்னு தோணும். ஏன் அப்படின்னு பார்த்தா எங்களோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கேபிஎம்ஜின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் எங்களுக்கு கன்சல்டன்ட் அவங்க சொல்ல பார்த்தா ஆல்மோஸ்ட் மோர் தென் 60% ஆஃப் தி விசிட்டர்ஸ் பாண்டிச்சேரிக்கு வர்றவங்க மறுபடியும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தடவைக்கு மேலே வந்தவங்க 60% மேலே, ஒரு தடவைக்கு மேலே வந்தவங்க ஒரு ஏன் வந்து ஒருத்தர் வந்து போனவர் மீண்டும் வரணும்னு நினைக்கிறது காரணம் அதோட அட்ராக்ஷன். அதாவது நீங்கள் வந்து பொருள் அட்ராக்ஷன் இல்லை, ஒரு பார்வையிலே வர அட்ராக்ஷன். அப்படி தான் வந்து அதை ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எங்களோட நான் சொன்னேன் இப்போ 2030 எங்களுடைய எஸ்டிமேட் வந்து அநேகமாக 30 லட்சம் மக்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி 19 லட்சம் மக்கள் வந்து வருடத்துக்கு வராங்க. உள்ளூர் மக்கள் வரதுக்கான வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் நம்புகிறோம். எங்களுடைய பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும் 14 லட்சம் தான். ஸோ உலகத்தில் வந்து ஒரு ஸ்கேல் என்னென்னா, எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் மக்கள் தொகையை விட அதிகமாக டூரிஸ்ட் வராங்களோ அது வந்து பெஸ்ட் டூரிசம் டெஸ்டினேஷன் ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேல் நாங்கள் எப்போவோ தாண்டிட்டோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தாண்டிட்டோம். அதனால் இந்த சஸ்டைனபிள் டூரிசம் எங்களுக்கு பொறுத்தவரையில் என்ன, நாங்களும் வந்து இந்த டெவலப்மெண்ட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய முயற்சிக்கெல்லாம் வந்து ரேடிசன் ஹோட்டல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு லாஸ்ட் இயர் அந்த 23 லாங் வீக்கெண்டில் எந்த ஊரில் அதிகமாக ஹோட்டல் புக்கிங்னு சொல்லும்போது இவங்க தான் சொன்னாங்க, எங்கள் இடத்துல வந்து எங்கள் ஹோட்டலில் பாண்டிச்சேரி ஹோட்டலில் ஆல்மோஸ்ட் 400 to 500% வந்து எங்களுக்கு வந்து ஹோட்டல் புக்கிங் அதிகமாச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது எங்களுக்கு ஏதோ லோன்லி பிளானட்ன்ற ஒரு நிறுவனம் லக் அடித்து எங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கல. எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கிறதுனால தொடர்ந்து நாங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறதா எங்களுக்கு காரணம் வந்து மக்கள் கொடுக்குற அந்த லோக்கல் மக்கள் வந்து உள்ளூர் மக்கள் யாரும் இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து ஆதரவு தரலைன்னா அந்த டூரிசம் இருக்காது. லோக்கல் மக்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா உடனே பிரச்சனை ஆகிடும். ஆனால் அதே போல் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த நிறைய ஹோட்டல்ஸ் பீப்புள் வந்துருக்காங்க, ப்ளஸ் பீப்புள் இருக்காங்க. இங்கே பாண்டிச்சேரிக்கு வர்றவங்க அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பெண்டிங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா 6000 ரூபா இருக்கும் ஆவரேஜ் ஸ்பெண்டிங் பர் டே. இப்போ நாங்கள் எங்களுடைய அந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில்
ஆவரேஜ் ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ருபீஸ் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பர் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி டூரிசம் மக்கள் வர்றவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பல பேரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அவங்க வந்து ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. 2000-3000 பேர் கொஸ்டின் கொடுத்து கேட்கும்போது இதில் எத்தனை நாள் நீங்கள் இன்னும் தங்க விரும்புகிறீங்க? இப்போ வந்து ஆவரேஜாக வந்து 2 days தங்குறாங்க. நான் சொன்ன அந்த 14-19 லட்சம் மக்களும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 2 days தங்குறாங்க. இப்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, ஒரு சைட் சீயிங் பிளேசஸ், இன்னும் தங்குறதுக்கு வசதி, இன்னும் நிறைய ரூம்ஸ் இதெல்லாம் கிடச்சிதுன்னா நான் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அவங்களுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க, மறுபடியும் வர விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் புதுச்சேரி வந்து ஒரு நல்ல எல்லோரும் விரும்புகிற ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இதில் நீங்கள் புதுச்சேரின்னு சொன்னால் நீங்கள் வந்து பல பேருக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, பாண்டிச்சேரியா எதுக்கு போகிறாங்க? ஏன்னா சினிமாலாம் நிறைய லைட்டர் சைடு தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பாண்டிச்சேரி போகிறது என்ன எதுக்குன்னு சொல்லி லைட்டர் சயின்ஸில் நிறைய சொல்லுவாங்க. பட் அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த லெஷர் டூரிசம் வர்றவங்க ஆல்மோஸ்ட் ஏஜ் குரூப்பை பற்றின எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் எல்லோரும் எத்தனை வயசில் பார்க்குறோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 40 வயசுக்குள்ளே தான் மேஜர் பீப்புள் வருவாங்க. பட் எங்களோட அடுத்த கட்டம் என்னென்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆகிடுவாங்க. அவங்க திருப்பி ஃபேமிலியோடு வர வைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து மணப்பட்டில் ஒரு பெரிய ஒரு மல்டி ப்ராடக்ட் டூரிசம் டெஸ்டினேஷனாக அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வர்றவங்களுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கொடுக்குறதுக்கு ரெடியாக அதுக்கான ப்ரொபோசல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் வந்து ஒரு ஃபேமிலி டூரிசமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதே போல் ஹெரிட்டேஜ் டூரிசம், ஏன்னா எங்களுடைய நெரேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கதை இல்லை, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு சரித்திரம் இருக்குது. ஏன் செஞ்சி சாலைன்னு பேர் வச்சாங்க, ஏன் நேரு சாலைன்னு பேர் வச்சாங்க. என்னுடைய தெருக்களுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா புதுச்சேரி நகர அமைப்பு பார்த்திங்கன்னா வந்து 3ஆக பிரிப்பாங்க, 4ஆக பிரிப்பாங்க. 3 பார்த்திங்கன்னா நேரு ஸ்ட்ரீட்லேருந்து வடக்கால இருக்கிற பகுதி வந்து இந்து கோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நேரு ஸ்ட்ரீட் வந்து புசி வரலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின், அங்கெல்லாம் மெஜாரிட்டி பீப்புள் வந்து கிறிஸ்டின்ஸ் டாமினேட்டட் பாப்புலேஷன் இருக்கும். புசி வீதியிலேருந்து சவுத் ரயில்வே ஸ்டேஷன் வரலாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த கெனால் பெரிய கெனால் போகும், அதனோட ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நகர வடிவமைப்பே ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டி, லிவ் அலோன் நீங்கள் பில்டிங்ஸ். இது இல்லாமல் தாண்டி இன்றைக்கி வந்து பீச், நான் சொன்ன மாதிரி பீச் டூரிசம். இப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங்க்கு புதுச்சேரி மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இருக்க முடியாதுன்னா அவ்வளோ பீச் நாங்கள் இன்றைக்கி இருக்குது. இதில் வந்து இந்த ஒரு 20% ஆஃப் அவர் டூரிஸ்ட் விசிட் பார்த்திங்கன்னா லக்ஸரி ஹோட்டல்ஸில் தங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் ஹை அண்ட் டூரிசம். இது எல்லாமே டேட்டா பேஸ்டாக எங்ககிட்ட இருக்கிற பர்டிகுலர்ஸ். இப்போ அந்த பேருடைய மக்கள் வந்து விரும்புகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புதுச்சேரி வந்து அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஹோட்டலில் தங்கிட்டு போகிறவங்க மெஜாரிட்டி இருப்பாங்க. ஆனால் மோர் தென் 20% இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 20% வால்யூம்னாவே ஒரு வேளை 2030 30 லட்சம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பேர் வந்து இன்றைக்கி லக்ஸரி ஹோட்டலில் தங்கக்கூடிய அளவிற்கு அவங்க விருப்பம் இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் இட்ஸ் a குட் நியூஸ் ஃபார் பீப்புள் லைக் GRT because you can expand your rooms with a strong belief. பிகாஸ் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து அப்படி தான். பட் GRTலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வீக்கெண்டில் இது மாதிரி ஒரு 4-5 ஹோட்டல் இருக்குது, எங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய முதல்வர் 2004 வந்து ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல் கட்டுறதுக்கு வந்து புதுச்சேரியிலிருந்து கவர்மெண்ட்டே வந்து 1 கோடி ரூபா மானியம் கொடுத்தோம். 1 கோடி ரூபா. அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு வந்து பர் ரூமுக்கு வந்து 2 lakhs 3 lakhs கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இப்போ டிஸ்கனெக்ட். புதுச்சேரியில் நாங்கள் திருப்பி இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் வரணும், ரிசார்ட்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அநேகமாக வந்து 2019 நோட்டிஃபிகேஷன் எஃபெக்ட் கொடுத்த உடனே இதை விட இப்போ இருக்கிறத விட இன்னும் 2 மடங்கு ரிசார்ட்ஸ், பீச் ரிசார்ட்ஸ் புதுச்சேரியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 200 மீட்டருக்குள்ளே பில்டிங்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொன்னனால இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு என்விரான்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எங்களுக்கு இன்னும் நிறைய புது ஹோட்டல்ஸ் வரதுக்கூட வாய்ப்புகள் இருக்குது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வந்து புதுசாக வர்றதுக்கான ஒரு ஆர்வம் நிறைய இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வராங்க, அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, திருப்பி வராங்க. எங்களுடைய படிக்க வர்றவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணமாக எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, நான் சொன்னல முதல்ல பாண்டிச்சேரினா அதனுடைய ஒரு ஃபேஸ் நீங்கள் நினைக்கிற ஃபேஸ் இல்லை, இது இன்னொரு முகம், ரொம்ப அழகான முகம். புதுச்சேரியை பொறுத்தவரை கல்வி கேந்திரமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். 3 யூனிவர்சிட்டி இருக்குது, 100 காலேஜஸ் இருக்குது,
இதில் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் 8 இருக்குது. இந்த 8 மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு 75% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். இப்போ நாங்கள் வந்து புதுச்சேரி மாநிலம் என்பது வந்து ஏதோ நம்ம பொதுவாக வந்து எல்லாருக்கும் என்ன நினைக்கணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் சேவை செய்யறதுக்கான ஒரு ஃபேஸ் தான் புதுச்சேரி உடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ பேரை நாங்கள் வாங்கன்னு கூப்பிடுறோம். ஏன்னா பொதுவாக வந்து பல நாட்களில் பல ஊரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற மாநில மக்கள் இருந்தாலும் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணாங்க, உள்ளூர் வெளியூர்லாம் பேசுவாங்க. பாண்டிச்சேரின்றது ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டி. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட இந்த ஒரு 300 வருட காலமாகவே அந்த ஃபீல் இருக்கிற இடம். அந்த ஃபீலை நாங்கள் என்ன பண்ணுறோம், கணியன் பூங்குன்ற நான் சொன்ன மாதிரி யாது முறை யாவரும் கேள்வி சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு இருக்க முடியும். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ அரவிந்தோ வந்தார், புதுச்சேரிக்கு வந்தார். அவரை வரவழைச்சது மகாகவி பாரதி. நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் பாண்டிச்சேரி வந்திருக்காரு. என்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்மீக பூமின்றது எவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் வந்து எந்த வீட்டில் முதல்ல தங்கினாரோ அதே வீட்டில் தான் வந்து அரவிந்தரும் வந்து தங்கினார். இந்தியா முழுக்க வந்து ஆன்மீக குருகள் வந்து கனெக்ட் ஆகிற இடம் புதுச்சேரி. ஸோ ஆன்மீகம், எஜுகேஷன், லெஷர், டூரிசம் என்று எல்லா வகையிலையும் வந்து புதுச்சேரி மாநிலம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தனித்துவமிக்க எல்லோரையும் ஈர்க்கிற மாநிலமாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு இருக்கிற அது சிறப்பு பெருமை. அந்த பெருமையை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்று அதை கடைபிடிச்சி இருக்கோம். அதை எப்படி டெவலப் பண்ணலாம், கொஞ்சம் கூட இந்த எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு வளர்ச்சி இன்றைக்கு வந்து வரும். எங்களுடைய டூரிசம் ஏன் நாங்கள் முக்கியமாக பார்க்குறது சொன்னால், எங்களுடைய டோட்டல் வருமானத்தில் வந்து 25% பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எங்களுக்கு கொடுத்த டேட்டாவில் 25% வருமானம் வந்து இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி டூரிசம் மூலமாக எங்களுக்கு வருதுன்ற அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. அதனால் புதுச்சேரியில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது, பெரிய லேண்ட்ஸ்கேப், அதாவது பெரிய லேண்ட் கிடையாது, கனிம வளம் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் முக்கியமாக நினைக்கிறது வந்து டூரிஸ்ட் மூலமாக. ஏன்னா இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் எவ்வளோக்குள்ளே மக்கள் உள்ளே வந்து போகிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதார வளர்ச்சி, பண பரிவர்த்தனை இதெல்லாம் இருக்கும்போது உள்ளூர் மக்களுடைய அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வரும்ன்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு அந்த நான் சொன்ன அந்த ஃப்ரெஞ்ச் டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான ரெஸ்டாரண்ட் இருக்கும். சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் இந்த சைஸ் தான் இருக்கும், இந்த ரூம் சைஸ் தான் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டு. உலகத்தில் எந்த விதமான ஃபுட்டு வேணுனாலும் 200 ரெஸ்டாரண்ட் யோசிச்சு பாருங்கள், 365 நாளும் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டா கூட 200 நாளைக்கு நீங்கள் இருந்து சாப்பிட்ட சாப்பாடா அப்படின்னு சொல்லாமல், அதே பழைய சாதமா அப்படிலாம் கேட்காம எல்லா விதமான ஒரு உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெரைட்டி. பொதுவாக வந்து டூரிசம்ன்றத்தில் வந்து வெரைட்டி தான், பார்த்தா போர் அடிக்கும். அப்படி இல்லாத போது வந்து ஒரு புது வகையான விஷயம், எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும்போது நாங்கள் வந்து எல்லோரையும் வரவேற்கிறோம். ஏன்னா வரவேற்கிறதுக்கு வந்து அதுக்கான ஒரு உங்களுக்கு பேஸ் இருக்கணும், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதற்கான மக்கள் போய் வந்து பார்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால் எங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய முதலமைச்சரும் சரி, மற்ற அமைச்சர்களும் சரி, எல்லாமே வந்து புதுச்சேரியை வந்து எல்லா வகையிலையும் வந்து முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னா. என்னுடைய இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ், ஹெல்த் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் வந்து புதுச்சேரி வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்தியன் ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மிக முக்கியமான இடத்துல இருப்போம், முன்னேறமான இடத்துல இருப்போம். ஆனால் எல்லா வகையிலையும் வந்து புதுச்சேரி என்பது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குரிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஐடியில் இருக்கிற யூத்தில் நான் சொல்ல விரும்புவது, நாங்கள் வந்து நிறைய கோவொர்க்கிங் ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து 10 நாள் லீவ் போட்டு வரீங்க, 10 நாள் லீவ் போட்டு வரும்போது வந்து ஒரு அங்கே நிறைய இப்போ கோவொர்க்கிங் ஸ்பேஸ் வந்து கொண்டிருக்கு. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் எடுத்து போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சீட் மட்டும் நீங்கள் வந்து வாடகை எடுத்து அங்கே பண்ணலாம். வாடகை எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஒரு 10 சீட்டு 15 சீட்டு குரூப்பாக வராங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து அதில் வர்றவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா தனியாக வர்றவங்க, குரூப்பாக வர்றவங்க அத்தனை பேருக்கும் வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள். 10 நாள் லீவ் கிடைக்கல, உங்கள் அத்தனை பேருக்கும் வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்க வந்து அங்கே வேலை செய்ய முடியுமான்னு பார்த்தா அதுக்கான எங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா there are 92 revenue villages. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஐடி டிபார்ட்மெண்ட் என்கிட்ட இருக்குது. அதை பார்க்கும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஈவன் டு ரிமோட் வில்லேஜ். இன்னொரு பெரிய அட்ராக்ஷன் பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தின் ½ அன் ஹவர் நீங்கள் எங்கே வேணாலும் போய் ரீச் ஆகலாம். பீச்சுக்கு போனாலும் போகலாம்,
ஹாஸ்பிட்டல் போனாலும் போகலாம், காலேஜ் போனாலும் போகலாம், இல்லை இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகணும். காங்கேசன் காலம் டு நீங்கள் வந்து கடலூர் போய் ரீச் ஆகிறதுக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம். இங்கே ஒரு மவுண்ட் ரோட்லேயே நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது இவ்வளோ வந்து அந்த ஃபெசிலிட்டி, இவ்வளோ வந்து ஆக்சசிபிலிட்டி எல்லாமே இருக்கிறதுனால தான் புதுச்சேரி எங்களுக்கு வந்து டூரிசம் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பெஸ்ட்டு சான்சஸ் அங்கே இருக்கிறதுனால உங்களை போன்ற நண்பர்கள் இங்கே அது வந்து இந்த ட்ரேடில் இருக்கிற டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நான் வந்து ரொம்ப உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்க. அதே மாதிரி இங்கே ப்ரெஸ் பீப்பிள் சென்னையில் இருக்கிற பத்திரிகை அநேகமாக பல பேர் வந்திருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களை மீண்டும் ஒரு முறை புதுச்சேரி அரசு சார்பாக சுற்றுலாத்துறை மூலமாக உங்களை எல்லாமே நான் வந்து வருகின்றேன் வரக்கின்றேன். உங்களுக்கு எந்த விதமான உதவிகள் இருந்தாலும் சுற்றுலாத்துறையில் வந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, எங்களுடைய சுற்றுலா வளர்ச்சி கழகமும் சரி, சுற்றுலா வளர்ச்சித்துறை, இந்த இரண்டுமே வந்து உங்களுக்கு முழு நேரம் சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை விட ஒரு சேஃப் பிளேஸ் வந்து இருக்க முடியாது. ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் போட்டாங்க. அடுத்த நிமிஷமே அவங்களே திருப்பி போட்டாங்க. எனக்கு உடனடியே இந்த மெசேஜை போட்ட உடனே பாண்டிச்சேரி போலீஸ் வந்து ஸ்விங் இன்டு ஆக்ஷன் உடனடியாக வந்து அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. அதை கூப்பிட்டு எங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் லோன்லி பிளானட்ன்றது வந்து தனிமையில் இனிமைன்றது அது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட புதுச்சேரிக்கு வந்தால் நீங்கள் வந்து மக்களோட மக்களாக ரொம்ப சிறப்பாக எல்லோரையோட கலந்து பேசி மகிழ்ச்சியாக திரும்பி வர்றது உறுதி. அது அஷூரன்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறது. ஸோ இதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நேரடியாக அனுப்பிங்கன்னா எதுவுமே வந்து இனிப்பின்னு சொன்னால் அது டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதனால் நீங்கள் அவசியம் நீங்கள் புதுச்சேரிக்கு வந்து என்னுடைய இது பார்க்கணும். என்விரான்மெண்ட்டு மற்ற குடிக்க தண்ணியிலேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு பாதுகாப்பான, அதே போல் சுகாதாரமான, உங்களுடைய ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியரை நாங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை புதுச்சேரிக்கு வருகை தந்து உங்களுடைய அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. Press for thank you for being here, and Honorable Minister Asha ji from Tourism. I think it's a great honor that we have the most dynamic minister for Puducherry for tourism. Of course, he's got many portfolios, but we are very interested in tourism, and I wish he gives priority to tourism. And as you know, you see that Puducherry today is at the forefront of India's tourism. It is putting India on the world map. In fact, Lonely Planet, which is one of the most read magazines the world over, people travel with just the Lonely Planet guide. So such a magazine has said that Puducherry is the #2 destination for the entire world in 2025. So it's a great achievement, and it can't happen unless there's a lot of branding by the state, and also the customer reviews of how good the service is and how good the people are in the state. And I think all the credit has to be with the government and of course the leader who has made this happen. And I'm very happy to say that we have opened our resort a couple of years ago, and we are doing such good business, and the guest reviews are fabulous throughout. And we are also attached to the one of the blue flag beaches. There are only 10 or 12 blue flag beaches in the country, and Puducherry has got one, and we are very lucky. Yes, it's just outside our resort. So as part of our resort, we are saying now we are part of the blue flag beach, the Eden Beach. So these are the things which are we are very glad, and it gladdens our heart. And we are very, as a GRT Hotels, our hospitality is very soulful hospitality. We do hospitality with purpose, with passion. So we are big on sustainability. We want to leave the planet a better place for the future generations. So if you see that, you look around all our hotels, there's no plastic. 100% we don't have plastic. All our hotels are non-smoking. All our hotels involve local communities. We give employment for local community people. We also make sure that we take care of the environment, the local environment. All our hotels and resorts are pet friendly. So in this journey,
we said that Puducherry is a place which we have to highlight because it's already got everything. It's very sustainable. It's very friendly, tourist friendly, and the food. I mean, it's amazing. I was just talking to Deepashri today, and she was telling me the food there is so amazing, and you get different type of food. And what we require is good branding, good marketing of the state. And if we do that, I think we can beat any country in the world for tourism. And I think it's in right hands. I think the minister is very dynamic, very forward thinking, very visionary. And we wish that we take Puducherry to be the best in the world. Thank you, sir.